நம பார்வதி பதையே மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவதிக்கு மணவாசக பெருமானுடைய திருவடிகளை சென்னிமிசை சூட்டி வணங்கி, எல்லாம் வல்ல விநாயகர் பெருமானும் நம்மளுக்கு துணை நின்று இந்த நூலினை படித்து முடிக்க மட்டில் நம்மளுக்கு யாதொரு மாயினால் இருப்பவர்கள் தொந்தரும் வராத வண்ணம் விநாயகர் பெருமான் அருள் புரிய வேண்டும் என்று காப்புச்செயலாகி விநாயகர் பெருமானை திருவடிகளை வணங்கியும், நம்மளுடைய குருமகாசனைதான் திருவடிகளையும், கைலாய பரம்பரை அகச்சந்தான பொருச்சந்தான குருவ திருவடிகளையும், மெய்கண்ட தேவருடைய பொன்னா திருவடிகளையும் வணங்கி நாம் நூலுக்கு நுழைவுமாக திருச்சிற்றம்பலம். சிவனை அன்பர்களே, நாம் தொடர்ந்து உண்மை விளக்கம் என்கின்ற சாத்திர நூலினை சிந்தித்து வருகின்றோம். அதிலே தற்பொழுது 22 செயல்களை முடித்து இப்பொழுது 23வதாக இருக்கக்கூடிய செய்யுளை சிந்திக்க இருக்கின்றோம். சென்ற வகுப்பிலே ஆணவம் கண்மம் என்றால் என்ன என்பதனை ஒரு உள்ளவாறு பார்த்தோம். ஆணவம்னா என்ன, கண்மம்னா என்ன? ஆணவம்னா அறியாமை அப்படின்னு நம்ம வச்சிங்க. கண்மம்னா வினை, அதையும் பார்த்தோம். ஆணவம்னா அறியாமை, கண்மம்னா வினை, ரெண்டுத்தையும் பார்த்தோம். இப்பொழுது சிவாய நமக்கு அப்போ ஆணவம் கண்மம் ரெண்டும் பார்த்தாச்சு. இப்பொழுது என்ன பார்க்க போகிறோம்? கரெக்டாக நான் யார். இனி நீங்கள் இது நல்ல படத்துக்கு வந்துக்கிறீங்க. அப்போ என்ன படத்துக்கு வந்துக்கிறீங்க? வரும்பொழுதே நான் யார் 23வதாக நீங்கள் நம்ம பார்க்கக்கூடிய செய்யுள் நான் யார். கரெக்டாக அதுதான் வந்துருக்கிறீங்க. நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? அதை நம்ம ஆசிரியரிடம் கேள்வி கேட்கின்றார் நம்முடைய மனவாசகம் கடந்தார். நான் யார் வினா. ஆறாறு தத்துவம் ஆணவமும் வல்வினையும் மாறா அருளால் வகுத்துரைத்தீர் வேறாக என்னை எனக்கு அறிய காட்டீர் இவை கண்டே உன்னறிய தேசிகரே உற்று. தெளிவு. ஆறாறு தத்துவமும் ஆணவமும் வல்வினையும் மாறா அருளால் வகுத்துரைத்தீர். சுவாமி, இது வரைக்கும் எனக்கு 6 தத்துவத்தை சொல்லிட்டீங்க, ஆணவத்தையும் சொல்லிட்டீங்க, வல் வினையையும் சொல்லிட்டீங்க. வினைனா கண்மம். மாறா அருளால் எனக்கு என்ன பண்ணீங்க? வகுத்து உரைத்தீர். ஒன்றும் இல்லை. இப்போ நான் இருக்கிறேன், இப்போ தருணுங்கிறாப்புல இவர் என்ன பண்ணுறாரு? இப்போ என்கிட்ட கேள்வி கேட்குறார். அவருக்கு நான் என்ன சொல்கிறேன்? விடையை அளிக்கின்றேன். இதே போல் மனவாசகம் கடந்தால் மெய்கண்டார்கிட்டம் கேள்வி கேட்பதும் மெய்கண்டார் அதற்கு பதில் சொல்வது போல இந்த நூல் அமைக்கப்பட்டுள்ளது. வினா வெண்பா போல நூல் அமைக்கப்பட்டுள்ளது. அதில் இவ்வளோ நேரம் ஒரு விடையை சொல்லிக்கிட்டே வரார். இவர் கேள்வி கேட்க விடையை சொல்கிறார். 6 தத்துவம். 6 தத்துவம்னு என்ன? 6 36 36 தத்துவத்தை சொல்லிட்டாங்க. 36 தத்துவம்னு என்ன வந்த அன்பர் தெரியும். மீன் ஒன்று சொல்கிறேன். 36 தத்துவம்னா ஒன்றும் இல்லை. சிவ தத்துவம் 5, வித்யா தத்துவம் 7, ஆன்ம தத்துவம் 24. 5 7 24 = 36. இந்த 36 தத்துவங்கள் தான் நம்ம சைவத்தில் இருக்கக்கூடிய நமது தத்துவங்கள். மறந்துடக்கூடாது. தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட தத்துவங்களை கூட விட்டுடுங்க. தத்துவங்கள் பேர் தெரியலனா கூட எனக்கு கவலை இல்லை. எத்தனை தத்துவமாச்சுன்னு தெரியும்ல? 36. அதையாச்சும் மறக்கக்கூடாது. 36 மறந்துடக்கூடாது. நம்மளுக்கு இருக்கக்கூடிய தத்துவம் எத்தனை? 36 தத்துவங்கள் இருக்குன்னு. தாத்வீகங்கள் எத்தனை? 60. 60 + 36 = 96 தத்துவங்கள் தான் சைவத்திலே இருக்கு. தத்துவங்களே தத்துவ தாத்வீகங்கள் 96. அவ்வளோதான். இதை தாண்டி ஒன்று கிடையாது. இதுதான் நம்மளுடைய இந்த ஃபிலாசபின்ற மாதிரி தத்துவம் தான். சரிங்களா? அப்போது இந்த 36 தத்துவங்களில் சிவ தத்துவம் 5. அது என்ன? நாதம், விந்து, சதாசிவம், ஈஸ்வரம், சொத்த வித்தை. இது 5 சிவ தத்துவம். இது 5. இதுக்கப்புறம் கூடிய வித்யா தத்துவம் காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை. இது 7 வித்யா தத்துவம். அதுக்கப்புறம் கூடிய 24 ஆன்ம தத்துவம். இதை பிரகிருதி மாயின்னு சொல்லுவாங்க. இந்த பிரகிருதி மாயில் இருக்கக்கூடிய இந்த 24 தத்துவத்தில் 5 ஞானேந்திரியம். மெய், வாய், கண், மூக்கு, செவி. 5 கண்மேந்திரியம். அது என்னது? வாக்கு, பாணி, பாதம், பாயுரு, உபஸ்தம். மீதி 5 தன்மாத்திரைகள். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். 15 ஆச்சா? அடுத்தது 5 பஞ்சபூதம்.
இது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் 20 ஆச்சா. அடுத்தது 4 அந்த கரணங்கள் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த 24 சேர்ந்தது ஆன்ம தத்துவம். 5 சிவ தத்துவம், 7 வித்யா தத்துவம், 24 ஆன்ம தத்துவம் சேர்த்தோன்னா 36 தத்துவங்கள். இதுதான் படிதான் இல்லா பரம்பரனே உன் பழ அடியார் கூட்டம் அடியேன் காண ஆசைப்பட்டேன் கண்டாயாம். இந்த 36 தத்துவங்களையும் கடந்துதான் சங்கரனாகிய சிவபெருமான் இருக்கின்றான். தத்துவங்களை கடந்திருக்கப்படினாலே நம்மால் இறைவனை ஒருபோதும் பார்க்க முடியாது. அதெல்லாம் மறந்துடுங்க. அதை ஒருபோது சிவபெருமான் நம்ம கண்ணால் பார்க்க முடியுமான்னு கேட்டால் நிச்சயம் பார்க்க முடியாது. நம்மளால் பார்க்க, ஏன்னா தத்துவங்களையும் கடந்து சுவாமி இருக்கிறான். நம்ம எங்கே இருக்கிறோம்? தத்துவங்கள்லே கேவல பிரகிருதி மாயில இருக்கிறோம். இன்னும் சொல்லட்டுமா, தத்துவங்களை கடந்த சுவாமிக்கு அதை விடுங்க. முதல்ல மனன்ற ஒரு அந்த காரணத்தையே நம்மளால பார்க்க முடியாது. நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய மனன்ற அந்த காரணம் பார்க்க முடியாது. எல்லாத்தையும் கடந்து சுவாமி இருக்கான், கடந்து இருக்கிறான். அவர் சிவ தத்துவத்துக்கும் மேலே இருக்கான். அதுதான் பெரிய விஷயம். அதுதான் இதான் இது பராபரம். அதை சொன்னார். 6 கடந்து நீயும் நானுமாய் ஏகபோகமாய் நிற்கும் நாள் உளதோ சொன்னவர் யார்? பட்டினத்தார் சொல்கிறேன். எல்லாத்தையும் கடந்து தான் சுவாமி இருக்கிறோம். அதான் நான் சுவாமி என்னது, நம்ம அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த மூர்த்தியாகி அதுவும் எல்லா இடமும் சுவாமி. அப்படி அவனுடைய சிறப்பை நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியாது. அது திருமால் பிரம்மனாலே தேடி அறிவொன்னா தேவனாச்சே, நம்மளால் எப்படி தேடி அறிந்து கொள்ள முடியாது. அப்படி தத்துவங்களை கடந்து இறைவன் இருக்கிறார். அப்படி ஆணவம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, அந்த ஆணவம் என்பது நம்மளுக்கு அறியாமையை தரும். எது சொல்லுது? எது உண்மையோ அதை நாடாது. இப்போ இறைவன் தான் உண்மை என்று சொன்னால் இறைவன் மீதான நாட்டத்தை குறைத்து இழிவான உலக போகத்திலே நம்மளை அழுத்துவது தான் நம்மளுடைய மாறி. அதை தான் நம்மளுடைய மாணிக்கவாசகர் பொய்யாய செல்வத்தே புக்கு அழுந்தி நாள்தோறும் மெய்யாய் கருதி கிடந்தேனை ஆண்டு கொண்ட ஐயா என் ஆறுயிரே அம்பலவா என்றவன் தன் செய்யார் மலரடிக்கே சென்றுவதாய் கோத்தும்பி. அப்படி பொய்யாய செல்வம் எது? இந்த உலக வாழ்க்கை. இங்கே பாருங்க, பொய்யெல்லாம் மெய்யென்று புனர்முலையார் போகத்தே மையலுற கடவேனை மாலாமே காத்தருடி தையலிடம் கொண்ட பிறான் தன்கடலே சேரும் வண்ணம் மையனனுக்கு அருளியவாறு ஆர்பருவார். அப்போ உலக வாழ்க்கையெல்லாம் பொய். ஆனால் இந்த பொய்யாய செல்வத்தை ஈட்டுவதற்கே நம்ம காலத்தை கழித்து விடுகின்றோம். இந்த செல்வத்தை அது செய்யணும். இந்த மாயை இந்த பொய்யான செல்வத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? இதை கழிப்பதற்காகவே இதை சேர்த்து இதில் பணத்தை நம்ம சேர்த்து கொள்வதற்காக நம்ம என்ன பண்ணிடுறோம்னா நேரத்தை விரைய செய்து விடுகிறோம். ஆணவை உலகத்தை காட்டிடும். இதை தான் காட்டும். பணம் ஈட்டணும், பணத்தை சேர்க்கணும், உலகில் வாழ்க்கை, இதுலேயே நம்மளை மேலும் 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 இதுலேயே நம்மளை போக புணர்ச்சிகளை கொடுத்து இதற்காகவே நம்மளை வாழ வைக்குது. அடியன் பணம் சம்பாதிக்க வேணான்னும் இதெல்லாம் சொல்லலை. ஆனால் இதுவே நம் வாழ்க்கை நினைச்சிருது உயிர். அதை செய்வது எது? அதுதான் ஆணவம். ஆணவத்தோட வேலையே பொய்யை உண்மையாகவும் உண்மையை பொய்யாகவும் காட்டுவது தான் ஆணவத்தோட. அவ்வளோ சீக்கிரத்தில் சிவத்தை காட்டாதுங்க. சிவத்தை அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் நினைக்கலாம், என்னங்க ஐயா காட்டாதுன்றீங்க, விபூதி போட்டனே, ருத்ராட்சம் போட்டனே, பூஜை பண்ணுறனே, இதை காட்டிச்சே. இது கேவல பூஜை. இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடிய பூஜை என்ன பூஜை? கேவல பூஜை. சிவ பூஜை 3 இருக்குது: சுத்த பூஜை, சகல பூஜை, கேவல பூஜை. இப்போ நம்ம பண்ணுறதுல கேவல பூஜை. கேவலம்னா அதுக்கு ஒரு சைவ சித்தாந்தத்தில் கடை சொற்கள். கேவலம்னா அதுக்கு ஒரு வார்த்தை இருக்குது. நம்மள மாதிரி சகலர்கள் பண்ணுவது கேவல பூஜை. நம்மள மாதிரி சகலர் பண்ணுவது கேவல பூஜை. அப்போ அந்த மாதிரி இருக்குது. சகல பூஜை, கேவல. சகல பூஜைன்னா நம்ம விஞ்ஞான பிரளய கலர் பண்ணுவது. சுத்த பூஜைன்னா விஞ்ஞான கலர் பண்ணுவது. நம்மள மாதிரி ஆட்கள் பண்ணுவது கேவல பூஜை. அப்போ அந்த மாதிரி பூஜையை 3ஆக பிரித்து சொன்னார். அப்போ நம்மளாம் இன்னும் என்ன பண்ணலை? இதை பெரிய நேரம் இன்னும் நம்ம சிவத்தை நம்ம அறிந்து கொள்ளவில்லை. ஏன்? சிவத்தை அறிந்து கொண்ட பிறகு நம்ம உலகியல் வாழ்க்கை எட்டி கசப்பாக மாறிவிடும்.
அது அறியாத வரைக்கும் இந்த வழிபாடுலாம் அதுக்கான சாதனன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த வழிபாடெலாம் எதுக்குன்னா அந்த அடையிற வரைக்கிறதுக்கான சாதனம். இது எல்லாமே பூஜை பண்ணுவது, வீட்டில் குரு பூஜை செய்வது, பிரதோஷ வழிபாட்டில் கலந்துக்குது, பௌர்ணமி பூஜை செய்வதெல்லாம் அந்த நிலையை எட்டுவதற்கான சாதனமே ஒழிய இவையே முக்தி தருமான்னு கேட்டால் கிடையாது. முக்திக்கு கொண்டுன்னு போய் விடும். இப்போது இந்த பஸ்ஸில் இருக்கிற நம்ம இப்போ கண்டிகை இப்போ இந்த இங்கே பொன்னியம்மன் நகருக்கு வரணும். பொன்னியம்மன் நகருக்கு வரைக்கும் பஸ்ஸு உள்ளே வருமா? வராது. அந்த மொனை வரைக்கும் விட்றாங்களா இல்லையா? இப்போ பஸ்ஸு வந்து எங்கே வருது? கல்லுக்கு அந்த கம்பெனி வரைக்கும் விட்டுதா இல்லையா? அந்த மெயின் ரோட்டு வரைக்கும் விட்டுறது தான் இந்த வேலையெல்லாம். அங்கேருந்து நீங்கள் வரணும். என்ன நம்ம நடந்து வரணும், இல்லை எதனா ஒரு உதவி கொண்டு வரணும். அது மாதிரி நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அந்த பஸ் ஸ்டாண்டு முனையில் விடுற மாதிரி தான் இதெல்லாம் கொஞ்சம் அங்கே விட்டுடும். அங்கே கொஞ்சம் பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி போய் விடும். அவ்வளோவே முக்தி கொடுக்குமான்னு கேட்டால் தராது. அப்போ அந்த முக்திக்கு இதெல்லாம் சாதனம். அதனால் என்ன பண்ணோம்? இடையறாது வழிபாட்டில் தோய்வின்றி நம்ம வழிபாடு செய்துக்கிட்டே வரணும். இது ஏன் அடின்னு சொல்ல வரேன்னா, முக்தியை நம்மால் பெற முடியாது, நம்மால் அதை தேடிக்கொள்ளவும் முடியாது, நம்மால் அதை ஈட்டிக்கொள்ளவும் முடியாது. ஏன்? அதை சங்கரன் தான் தர முடியும். அவன் மனசு வச்சாதான் நமக்கு என்ன கிடைக்கும்? முக்தி கிடைக்கும். அவன் மனசு வச்சாதான் நம்மளுடைய கரணங்கள் எல்லாம் பதிகரணங்களாக மாறும். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். சரி, இதில் இப்போ நான் இப்போ வேறாக 6 தத்துவமும் சொன்னீர். ஆணவமும் வல்வினையும். வினைனா என்ன சொன்னேன்? கண்மம். மறந்துடக்கூடாது. வினைனா நல்வினை, தீவினை, அதெல்லாம் உள்ளே வேண்டாம். அது உள்ளே போனால் போயிட்டே இருக்கும். வினைனா கண்மம். நான் வினை, கண்மம், கருமா இதெல்லாம் ஒன்று தான். வல்வினையெல்லாம் எல்லாம் ஒன்று தான். வினைனாலே எல்லாம் சேர்த்த ஒரு பொருள் பன்மொழி. சரிங்களா? வேறாக என்னை எனக்கு அறிய காட்டீர், இவை கண்டேன் உன்னறிய தேசிகரே உற்று. எனக்கு இவ்வளோ நேரம் எனக்கு தத்துவத்தை இப்போ 22 செய்யுளை பார்த்துட்டோம். இந்த வகுப்புக்கு வராதவங்க இந்த 22 செய்யுளும் பார்த்துட்டீங்கன்னா இப்போ இந்த 23லேருந்து உங்களுக்கு தொடர்ச்சி புரியும். இவ்வளோ நேரம் நம்ம தத்துவங்கள்லாம் பார்த்துட்டோம். நம்ம நான் விரிவாக சொல்ல பொறுத்தவரை நான் வகுப்பில் நான் பார்த்ததை முடிச்சாச்சு. நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துங்க. தத்துவங்களை பார்த்துட்டோம். ஆணவ கண்மத்தையும் போன வகுப்பெல்லாம் பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம என்ன வகுப்பு? நான் யார். இவ்வளோ நேரம் தத்துவங்களை பற்றி சொல்லிட்டீங்க. அதாவது என்னையும் கடவுளையும் பிரிக்கிறது என்னன்னு சொல்லிட்டீங்க. நான் ஏன் பிறவி எடுத்தோன்னு சொல்லிட்டீங்க. தத்துவங்களை கடந்து இறைவனா தத்துவத்தையும் விளக்கிட்டீங்க. இப்போ நான் தான் யார்? இப்போ நான் யார்? அப்போ நான் என்னோட வேலை தான் என்ன அப்படின்னு தான் நான் கேட்குறேன். தெளிவுரை. நினைதற்கரிய பெருமையை உடைய குரு முதல்வரை, நீர் என்றும் அடியேனை விட்டு விலகாத பேரொருளை உடையவர். அப்பேரொருளால் 36 தத்துவங்கள், ஆணவ மலம், கண்ம மலம் ஆகியவற்றின் இயல்புகளை வகைப்படுத்தி எளியனுக்கு உணர்த்தி அருளினீர். உமது திருவடியை பற்றி நின்று இவற்றை தெளிவாக புரிந்து கொண்டேன். மேற்கூறிய மூவகை பொருள்களின் பந்தங்களின் பட்டு கிடக்கின்றமையால் அவற்றின் வேறாக என்னை அறிய என்னால் இயலவில்லை. எனவே நான் யார் என உணரும்படி என் இயல்பை எனக்கு உணர்த்தி அருள வேண்டுகின்றேன். இப்போ நான் யார், இதில் நான் யார் அப்படின்றத கேட்கிறார். அதுக்கு என்ன சொல்கிறாரு நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம். 24 பார்ப்போம். சரிங்களா? திருச்சிற்றம்பலம்.